வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை. ஓம் சரவண பவ. வணக்கம் நண்பர்களே. ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய 12 ராசிகளில் 6வது ராசி வரக்கூடியதாங்க இந்த கன்னிராசி. கன்னிராசியை ஆளக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா கிரகங்களோட இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் தான். இயற்கையிலேயே சிறந்த அறிவாற்றல், பல கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம், தனி திறமை கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த கன்னி ராசி அன்பர்களே சொல்லலாங்க. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கலாம். தீர்க்க முடியாத பல பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம்னு சொல்லலாங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப நல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொருளாதார நிலையில், உறவினர் வகையில் மனசாபம், ஒன்று போனால் ஒன்று உடல்நிலையில் பாதிப்பு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா நீங்கள் உணர்றீங்க, அதை நீங்கள் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் கன்னி ராசி அன்பர்கள் வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறுவீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில பரிகார முறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு வந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் அற்புத நிகழ்வுன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரகங்களில் புதன் பகவானுக்குரிய கோவிலாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவில் விளங்குதுங்க. இந்த கோவிலுக்கு உங்களால் அடிக்கடி போக முடியலைனாலுமே வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா புதன் பகவானுடைய நல்லொருள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதம் நடக்குன்னு சொல்லலாம். புதன்கிழமையானா பச்சை நிற ஆடை அணிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். விசேஷ தினம், பண்டிகை நாட்கள் வந்துட்டா, இல்லைன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா தாய் மாமன் கிட்ட ஆசீர்வாதம் பெற முயற்சி செய்யுங்க. இது கன்னி ராசி என்பவர்களுக்கு எந்த விதமான கிரகதோஷம் இருந்தாலும் நீங்கள் கூட ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி ஏதாவது ஒரு வளர்பெற புதன்கிழமை தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாளுக்கும் தாயாருக்கும் பச்சை நிற ஆடை சாற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகுதியான அதிர்ஷ்டத்தை நிச்சயம் ஏற்படுத்துன்னு சொல்லலாம். இது ஒரு பரிகாரமாக செய்யலாம். இதே மாதிரி தான் வளர்பெற புதன்கிழமையில் உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வேதம் அறிஞ்சிருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது ஒரு சாலச்சிறந்த விஷயம். முடிஞ்சவங்க ஆடை தானம் கூட தரலாம். இதனால கன்னிராசி என்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல தோஷம் நீங்கி நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. இனி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி இருக்குன்னா, கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பிரச்சனை எல்லாமே வருஷ கட்டி தான் நிற்கும். எதை சமாளிக்கிறது எதை விடுறதுனே தெரியாத அளவுக்கு குழப்பம் இருக்குன்னு சொல்லலாம். திடீர்னு உடல்நிலையில் கொஞ்சம் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படலாம். அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இருந்தாலுமே இந்த நேரம் உங்கள் திறமை வெளிப்படக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. பிரச்சனை பொறுத்த வரைக்குமே எப்படி ஏற்படுதுங்கிறத நீங்கள் சுலபமாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு தான். பிரச்சனையை கண்டு நீங்கள் துவள வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு அந்த பிரச்சனையை துணிச்சலோடு எதிர்கொள்ள போகிறீங்க. இனி நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம். மற்றவங்க மூலியமாகவும் இந்த நேரம் உதவி கிடைக்கும். மனசில் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரம். ரொம்ப நாளாக பண பிரச்சனையாகவே இருந்திருக்கும், குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவாக இருந்திருக்கும், எப்படா தீரும்னு நினச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு அதுலேயுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது. உங்கள் குழந்தைங்க, உங்கள் வாழ்க்கை துணை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் மனசறிஞ்சு செயல்படுவாங்க. இந்த நேரத்தை நீங்கள் இந்த பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கணுங்க. குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குறது நல்லது தான். வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு 2 பேருக்காவது உங்கள் கையால் அன்னதானம், அதுவுமே தயிர் சாதம் மாதிரி நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு அமைன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த வார காலகட்டங்களில் ரொம்ப தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நம்பிக்கை எந்த இடத்துல விட்டுறாதீங்க. ராசி விட்டு சர்ப்பர கிரகம் விரைவில் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்கிறதால உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் தான். உங்கள் எண்ணங்கள் சிறப்பாக வச்சுக்கிட்டாலே இந்த காலம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா நம்மளை பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் எப்போதுமே நேர்முறை சிந்தனையாக இருந்தால் அது கண்டிப்பாக நமக்கு நல்லதாக தான் நடக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நல்ல மதிப்பு பெற போகிறீங்க. இந்த நேரத்தில் இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. விலை உயர்ந்த ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமையும். அதுலேயுமே பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதுக்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த நேரம் பொன்பொருள் சேரும். அதாவது நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த நேரம் தாராளமாக நீங்கள் வாங்கலாம்.
கூட பிறந்தவங்க நண்பர்கள் இந்த நேரம் உங்களுக்கு உதவி அமைவாங்க. ரொம்ப நாளாக மனசில் நிறைய விஷயங்கள் வச்சுருப்பீங்க. ஆசை ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. தடப்பட்ட பல விஷயம் இந்த நேரம் நடக்கும். ரொம்ப முக்கியமாக இனிமேல் உங்களுக்கு தடங்கிறது இல்லை. எந்த விஷயத்தை செஞ்சாலுமே குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைன்னு சொல்லலாம். ராசியை சனி பார்க்குறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் மனசில் தேவையில்லாத பயம், ஒரு மன அழுத்தம், குழப்பங்கிறது இருக்க தான் செய்யும். முடிஞ்ச வரைக்குமே மனசை அமைதியாக வச்சிருக்க முயற்சி செய்ய பாருங்கள். லேசாக வச்சிருக்க முயற்சி செய்ய பாருங்கள். முடியலைன்னா யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்கிறது நல்லது. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த கோவிலுக்கு அடிக்கடி போய் வழிபாடு செய்ய பாருங்கள். ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இயல்புலேயே ஒரு ஞாபக சக்திக்கு பேர் போனவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, எதையுமே மனசில் ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி ராசி அன்பர்கள் தான். ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் ஞாபக சக்தியெல்லாம் குறைஞ்சி தான் வரும். ஒரு சில நேரத்தில் எதை எங்கே வச்சோன்னு தெரியாது அதிகப்படியாக குழம்புவீங்க. அதே அதிகமாக டென்ஷன் ஏற்படுன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே இந்த நேரம் அதிகமாக கோபப்படுவீங்க. கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இந்த நிலைமை உங்களால் சமாளிக்க முடியும். மனசில் தேவையில்லாத கற்பனை விட்டுட்டாலே போதும். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய முன்னோர்களுடைய கொஞ்சம் பரம்பரை வியாதி உங்களுக்கு வரலாம். இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை சந்திச்சவங்க எல்லாமே கூட்டு குடும்பத்திலேருந்து கொஞ்சம் தனி கொடுத்துன்னு போகணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. கன்னி ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் ராசிநாதன் புதன் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறதால அவர் 8ல் மறைஞ்சிருந்தாலும் இணைஞ்சு இந்த நேரம் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறார். சில சிக்கலான விஷயம் உண்டு தான், ஆனால் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். எந்த விஷயத்தையுமே எப்படி செஞ்சால் வெற்றி கிடைக்குங்கிறத நீங்கள் யூகிப்பீங்க. அதனால் இந்த நேரங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குருவோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால உங்கள் எண்ணம் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக செயல் வடிவம் பெறும். 6ஆம் இடத்துல ராகுவும் சனியும் அணிஞ்சிருக்கிறதால பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்குது. திருமணமாகி குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தால் விரைவிலேயே வீட்டில் மழலை செல்வம் தவளன்னே சொல்லலாம். அந்த சந்தான பாக்கிய அமைப்பு உண்டாகிருக்குது. அப்படியுமே குழந்தை பாக்கியத்தில் தடையாகவே இருக்கக்கூடியவங்க நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி கற்பரச்சாம்பிகை கோவிலில் நெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். இந்த கோவிலில் நீங்கள் ஏற்றக்கூடிய நெய் தெய்வத்தில் இல்லை, எந்த அளவுக்கு அந்த தெய்வத்து மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் ஏற்றுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி ஒரு முறை சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கும்பப்படையில் உணவு நீங்கள் தொடர்ந்து வாங்கி சாப்பிட்டு வர பாருங்கள். இப்படி நீங்கள் அமாவாசை நாட்களை தொடர்ந்து செய்கிறதால விரைவிலேயே வீட்டில் மழலை செல்வம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல அமைப்பு உண்டாகிருக்குதுன்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதால இந்த நேரம் வருமானம் சிறப்பாக இருக்குது. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகணும்னு சொல்லலாம். வாகன யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் கேது இருக்கிறதால மறைமுகமாக கொஞ்சம் செலவு இருக்குங்க. அதுவும் மருத்துவ செலவாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் முழு கவனம் எடுத்துக்கோங்க. அஷ்டம ஸ்தானமும் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கிறதால உஷ்ண வியாதி தொந்தரவு தான் அதிகமாக இருக்கும். இந்த காய்ச்சல், சளி மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனையும் கூடவே இருக்குங்கிறதால கொஞ்சம் உடல்நலனில் கவனமாக இருங்க. தேவையில்லாத பயணங்கள் வேண்டாம். இது அலைச்சல் ஏற்படுத்தும், உடலில் ஒரு சோர்வை ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை குறைக்க பாருங்கள். வேலைக்கு சாப்பிடுங்க. சரியான தூக்கத்தை எடுத்துக்கிட்டு வாங்க. இதனால் மனச்சோர்வு நீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் கன்னி ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு விரைவில் உண்டு. குணத்திலையும் கொஞ்சம் இந்த நேரம் உங்களை மீறி மாற்றம் உண்டாகும். முடிஞ்ச வரைக்குமே மனசை கட்டுப்படுத்த பாருங்கள். இந்த நேரம் நிறைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் சாதகமான பலன்கிறது உங்களால் இந்த நேர காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய இந்த நிலைமை தந்தையோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது நண்பர்கள் இந்த நேரம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனாலுமே ஒரு இடம் நீங்கள் தள்ளி இருக்க பாருங்கள். இந்த நேரத்தில் உங்களை விட மற்றவங்க பொறுத்த வரைக்குமே உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகாரம் செலுத்துறது அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எதிரானவங்க பலம் கூடி வருங்கிறதால மனசில் அதிகப்படியான ஒரு பாதிப்பு இந்த நேரம் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்க விவகாரங்களை தலையிடாதீங்க. அவங்கள பற்றி ஞாபகம் வேண்டாம். இந்த நேரம் உங்கள் குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலையை மட்டும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா விரைவிலே நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். அதனால முடிஞ்ச வரைக்குமே சேமிப்பை அதிகப்படுத்துங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன தகராறுங்கிறது இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதை நீங்கள் இந்த நேரத்தில் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். எதையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, விட்டு பிடிக்க பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னா, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் அமைந்திருக்கக்கூடிய நிலைமைங்கிறது இந்த நேரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் விரைவிலேயே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் நிலை சீராகும். துணிச்சலாக நிறைய முடிவுகள் எடுக்க போறீங்க. அதுவும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகளோட நிலை, பொருளாதார நிலை, குடும்ப நிலை எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் தான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசநாதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால எடுக்கிற வேலை எல்லாமே நல்லபடியாக முடியும். வியாபார ரீதியாகவும் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவு செய்யணும்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வருமானமும் சிறப்பாக இருக்குது. வியாபாரம் தொழிலும் இந்த நேரம் லாபம் தரக்கூடிய நேரம் தான். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டு நீங்கள் காய் நகர்த்துனீங்கன்னா இந்த நேரம் எல்லாமே சாதகம் தாங்க. நினைச்சதை சாதிப்பீங்க. குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதால அவருடைய பார்வை 2, 4, 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதால ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறும். அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. தட தாமதம் எதுலையுமே இல்லை. வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. தைரியமாக செயல்படுங்க. மனக்குழப்பம் வேண்டாம். தேவையில்லாத கற்பனை வேண்டாம். இதை விட்டுட்டு நம்பிக்கையோடு செயல்பட்டாலே இந்த காலகட்டம் கன்னி ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு அதிகமாக இருக்கிறதால தொடர்ந்து இந்த நேரத்தில் கண் திருஷ்டி போக்கக்கூடிய பரிகார முறைகளை நீங்கள் செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.